Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 5. அகில் கேட்ட கேள்வி ஒரு குட்டி ஏவுகணையாக மாறி யமுனாவின் மூளை பிரதேசத்தை தாக்க அவள் நிலை குலைந்தாள். உள்ளுக்குள் பூகம்பம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அது வெளியே தெரியாதபடி உதட்டுக்கு ஒரு ரெடிமேட் புன்னகை கொடுத்தாள். பார்த்தீங்களா, தப்பாக புரிஞ்சிட்டீங்க. அகிலின் நெற்றி பரப்பில் இப்போது லேசாய் ஒரு வியப்பு கோடு உற்பத்தி ஆயிற்று. நான் தப்பாக புரிஞ்சிட்டேனா? பின்ன டாய்லெட் பேசின் குழாயில் தண்ணி நிற்காமல் சொட்டிகிட்டு இருந்தது. அதை சரி பண்ணுறதுக்காக டாய்லெட்டுக்குள்ளே போனேன். ஃபோன் வந்தது. ரூமில் யாரும் இல்லாததால் நான் கார்ட்லெஸில் எடுத்து பேசிகிட்டே டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டேன். ஃபோனில் பேசிக்கிட்டே குழாயும் சரி பண்ணிட்டேன். 2 in 1. ஓ என்ற அக்கலின் உதட்டில் ஒரு மினி புன்னகை ஜனித்தது. இருந்தாலும் இனிமேல் கார்ட்லெஸ் டெலிஃபோனை டாய்லெட்டுக்குள்ளே கொண்டு போகாத. உன்னோட மாமனாருக்கு பிடிக்காத பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் டாய்லெட்டுக்கு நியூஸ் பேப்பரையும் கையோடு கொண்டு போயிட்டேன். நான் டாய்லெட்லேருந்து திரும்பி தான் அப்பா என்னை கூப்பிட்டார். எதிரில் போய் நின்னேன். பலார்னு ஒரு விட்டார். நான் பொறி கலங்கி போய் பார்க்க அவர் கோபமாக சொல்கிறார், என்னடா பார்க்குற, சரஸ்வதிக்கு அக்ஷர ரூப்னியாயின்னு பாரு என்ன பேர். அந்த சரஸ்வதி எழுத்துக்கள் ரூபத்தில் எந்த வடிவத்தில் இருந்தாலும், அது நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, ஒரு வார பத்திரிகை இருந்தாலும் சரி, அதை டாய்லெட்டுக்குள்ளே கொண்டு போகிறது சரஸ்வதிக்கு நாம் செய்கிற அவமரியாதை. டாய்லெட்டுக்கு தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் உள்ளே போகக்கூடாது. இது மூடத்தனமாக உனக்கு படலாம், ஆனால் இது மடத்தனம் கிடையாது. என்னங்க இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் இவ்வளோ பெரிய காலட்சேபம் பண்ணணுமா? இனிமேல் கார்ட்லெஸ் டெலிஃபோனை எடுத்துகிட்டு டாய்லெட்டுக்குள்ளே போகாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதை போதாதா? சரி, இவ்வளவு காலையில் யார் உனக்கு ஃபோன் பண்ணாங்க? சரளா, உன்னோட பழைய ஆஃபீஸ் கழியா? அவளே தான். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலே இன்றைக்கி ஏதோ விசேஷமாக வர்றியான்னு கேட்டால் அத்தையும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க. வந்ததும் கேட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சரி, டிஃபன் எடுத்து வை, ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அகில் மாடி அறைக்கு நோக்கி போக யமுனா சமையல் அறைக்கு வந்தால் புழுக்கமான மனசுக்குள் இப்போது காற்று வீசியது. இனி இப்படிப்பட்ட முட்டாள்தனங்களை எல்லாம் செய்யக்கூடாது. சமையல் அறையில் ஹரிதாவும் சௌமியாவும் கோடீஸ்வரன் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு கோடீஸ்வரன் முத்திரையை பயன்படுத்துறியா? இது சௌமியா. வேண்டாம், அண்ணியை பயன்படுத்துகிறேன். இது ஹரிதா. சரி, பயன்படுத்திக்கோ. ஹரிதா யமுனாவை ஏறிட்டான். அண்ணி சொல்ல. தோசைக்கல்லை ஸ்டவ்வில் ஏற்றிக்கொண்டு தலையசைத்தாள் யமுனா. அக்கா சௌமியாவை கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு வழுக்கை முன்பக்கமா பின்பக்கமா? சௌமியா பக்கத்தில் இருந்த கரண்டியை எடுத்தாள். ஏய், கேள்வியை மாற்றாத. நான் கேட்ட கேள்வியை கேளு. வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நான் இந்த கேள்வியை தான் கேட்பேன். எனக்கு இதுக்கு தான் பதில் வேணும். நீங்கள் சொல்லுங்கள். நீ வரப்போகிற அத்திம்பேருக்கு முன் வழுக்கையா பின் வழுக்கையா? சௌமியா கையில் கரண்டியோடு பாரு நீ இவளை என்று கத்திக்கொண்டே துரத்த ஹரிதா ஹாலுக்குள் ஓடினான். எவ்வளோ மகிழ்ச்சியான குடும்பம் இது. நினைத்த வினாடிய யமுனாவுக்கு மனசு ஈயக்குண்டாய் கனத்து போயிற்று. லீலாகிருஷ்ணனின் விவகாரம் கோயில் போன்ற இந்த வீட்டுக்குள் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் கொஞ்சம் நல்லவராக தெரிகிறார். வீட்டு நிலைமையை தெளிவாக எடுத்துச் சொல்லி தோசைக்கல்லில் வார்த்த அடை மணத்தது. லீலாகிருஷ்ணன் எனக்கு தெரியும். 2 தடவை பார்த்து ஹலோ சொல்லி கொண்டதோடு சரி. மற்றபடி அவனுக்கும் எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. காதல் சுத்தமாகவே இல்லை என்று சொல்லிவிடலாமா? டைனிங் டேபிளில் தாளச்சத்தம் கேட்டது. தொடர்ந்து அகிலின் குரல். என்ன டிஃபன் ரெடியா? இதோ ஆச்சு. சீக்கிரம். யமுனா பரபரவென்று இயங்கிக் கொண்டிருந்த வினாடி ஹாலில் டெலிஃபோன் அடித்தது. சௌமியாவும் ஹரிதாவும் தோட்டத்து பக்கம் இருக்க டைனிங் டேபிளை தட்டி கொண்டிருந்த அகில் எழுந்து போனான். ரிசீவரை எடுத்து காது கொடுத்தான். ஹலோ. மறுபுனையில் நிசப்தம். அகில் மீண்டும் கொடுத்தான். ஹலோ. டொக். அடுத்த பக்கம் ரிசீவர் சாத்தப்படும் சத்தம் கேட்டது. யமுனா படபடக்கும் இதயத்தோடு சமையல் நிறந்து எட்டி பார்த்து, ஒருவேளை சரளாவோ கேட்டான். ஃபோனில் யாருங்க? தெரியல, நான் ஹலோன்னு சொன்னது ரிசீவர் வச்சுட்டாங்க. யமுனாவின் இதய திருப்பு உச்சத்துக்கு போயிட்டு, ஃபோனில் யார்? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனோ? முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் சொன்னான். லைன் கட்டாயிருக்கும். எனக்கு அப்படி தோணலை. என் குரலை கேட்டதுமே வேணும்னு ரிசீவரை வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. சொல்லிக்கொண்டே அகில் டைனிங் டேபிளுக்கு வந்து உட்கார்ந்தார். யமுனா டிஃபன் போகிற மாதிரி அகில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஃபோன் மறுபடியும் வாயை திறந்தது. எழ முயன்ற அகிலை கையமர்த்தியில் யமுனா. நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் பார்க்குறேன். ரித்தம் மாறிவிட்டு ஹிருதயத்தோட துடிப்போடு போய் ரிசீவரை எடுத்தாள் யமுனா. ஹலோ. யார்? யமுனாவா? ஒரு ஆண் குரல் கேட்டது. அது பால் பாண்டியன் குரல் அல்ல என்பதை உணர்ந்து கொண்ட யமுனா கேட்டார். நீங்கள் யார்? குரல் சிரித்தது. என்ன யமுனா, என்னோட குரலை கண்டுபிடிக்க முடியலையா?
எத்தனை நாள் பீச்சில் ஹோட்டலில் பக்கமாக உட்காந்து மணிக்கணக்காக பேசியிருப்போம். சாரி, ராங் நம்பர். ஓ, பக்கத்தில் புருஷன் இருக்கானா? சரி, விஷயத்த சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு எலியட்ஸ் பீச் சிவப்பு பனித்துளியோடு வந்துடு. டொக். மறுமுனையில் அவள் ரிசீவரை வைத்துவிட யமுனா ரிசீவரை வைக்க தோன்றாமல் அப்படியே நின்றாள். யார் இவன்? சிவப்பு பனித்துளி என்னது? அகில் டைனிங் டேபிள் இருந்து அடைமெல்லும் வாயோடு கேட்டான். யமுனா, ஃபோனில் யார்? ஏதோ ராங் நம்பரு. அகில் எழுந்து வந்து, ராங் நம்பரா? ஆமாங்க. ஃபோனில் ராங் நம்பர்னா உனக்கு ஏன் இப்படி வேத்து வழியுது? நீ போய் சொல்கிற. அகிலின் முகத்தில் இப்போது அனல். ஜெனிஃபர் ரெஸ்டாரண்ட்டில் சுற்றுமுற்றும் பார்த்து சற்று தொலைவில் நின்றிருந்த பேரரை கையசைத்து கூப்பிட்டதும் அந்த பேரர் வேக வேகமாய் நடைபோட்டு பக்கத்தில் வந்து நின்றார். மேடம், ஆர்டர் புக்கை பிரித்து வைத்துக்கொண்டு பால் பாயிண்ட் பேனாவை பிதுக்கி கொண்டார். சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும்? உண்மையா? எஸ், இவருக்கு இப்போது ஒரு ஃபோன் கால் வந்ததே. அந்த ஃபோன் காலை முதல்ல அட்டென்ட் பண்ணது நீங்கள் தானே? எஸ் மேடம். இவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மென்ஷன் பண்ணி கூப்பிட சொன்னாங்க இல்லையா? எஸ் மேடம். ஃபோனில் கேட்ட குரல் ஒரு பொண்ணோடு தான் இல்லை ஆணோடு தான்? ஆணோடுது மேடம். ஆனா? எஸ் மேடம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். இதில் யோசனை பண்ண என்ன இருக்குது மேடம்? ஃபோன் பண்ணது ஒரு ஆண் தான். சரி, ஆர்டர் எழுதிக்கங்க. 2 மினி மீல்ஸ் வித் ஐஸ்கிரீம். பேரர் தலையசைத்து ஆர்டர் எழுதி கொண்டு நகர்ந்து விட ஜெனிஃபர் தலையை குறிந்து மேஜையின் முனை கீறிக்கொண்டே சாரி வருண் என்றாள். எதுக்கு சாரி? உன் மேலே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டேன். ஸோ வாட், எப்படியோ உனக்கு சந்தேகம் தீர்ந்தால் சரி. என்ன, ஒரு பேரர்கிட்ட போய் கிராஸ் செக் பண்ணியிருக்க வேண்டாம். அதில் என்னோடய தன்மானத்துக்கு கொஞ்சம் நசுங்கலை. சாரிடா. வருணின் முன்னுச்சியில் புரண்ட முடிய இடது கையின் ஆட்காட்டி விரல் சுண்டினாள் ஜெனிஃபர். உனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாட இன்றைக்கி சாயந்தரம் ஒரு சினிமாவுக்கு போகலாமா? கலக்கமாய் நிமிர்ந்தான் வருண். இன்றைக்கா? வேண்டாம். ஏன்? ஒரு மைக்ரோ வினாடி யோசித்து அந்த பொய்யை சொன்னான். எனக்கு வேலை கொடுத்த கம்பெனியில் சரியாக 4 மணிக்கு நான் இருக்கணும். எதுக்கு? மெடிக்கல் செக்கப்பு. அப்பாயின்மெண்ட் ஆர்டரே உன்னோட கைக்கு வந்தாச்சு, அப்புறம் எதுக்கு இந்த மெடிக்கல் செக்கப்பு? எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். அவங்கள ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க முடியுமா? 2 மினி மீல்ஸ் பிளேட் மேஜைக்கு வந்தது. வருண் எழுந்தான். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பெருவிரல் இங்க்கிற லிக்விட் சோப் போட்டுக்கோ வருண். வருண் தலை சேர்த்து விட்டு ரெஸ்டாரண்ட்டில் வலது பக்கம் மூனையில் இருந்த வாஷ் பேசின் தடுப்பை நோக்கி போனான். லிக்விட் சோப்பால் கையை நினைத்து வாஷ் பேசின் குழாயை திருப்ப முயன்ற வினாடி பக்கவாட்டு ஜன்னல் கம்பிகளில் அந்த பேரரின் முகம் தெரிந்தது. சார்? வருண் மலர்ந்தான். ரொம்ப தேங்க்ஸ் பேரர். பேரர் சிரித்தார். என்னோடய சர்வீஸில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் எத்தனை காதல் ஜோடிகளை பார்த்துருப்பேன். லேடிஸ்கிட்ட எப்படி பேசணும், ஜென்ஸ்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். நன்றி. இந்த நன்றி எனக்கு டிப்ஸ் கொடுக்கும்போது காட்டுங்க சார். பேரரின் தலை ஜன்னலில் மறைந்தது. வருண் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு ஜெனிஃபரிடம் மறுநாள் சந்திப்பதாக சொல்லி விடைபெற்று தண்டையார்பேட்டையில் தன்னுடைய அறைக்கு திரும்பி யோசனையில் சில நிமிஷங்கள் படுத்து பின் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு உரிய பஸ்ஸை பிடித்து ஹோட்டல் பட்டர்ஃப்ளை போய் சேர்ந்தபோது நேரம் சரியாய் 4 மணி. ரிசப்ஷன் கவுண்டரில் தொப்புளையும் புன்னகையும் ஒரு சேர காட்டி அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் வருணை பார்த்ததும் எஸ் என்றாள். ரூம் நம்பர் 347. நேம் பர்வத ராஜகுமாரி. பார்க்கணுமா? எஸ். ரிசப்ஷனிஸ்ட் கம்ப்யூட்டரை தட்டி அக்காமடேஷன் சார்ட்டை பார்த்துவிட்டு கண்கள் வியப்பு காட்டின. அப்படி யாரும் இங்கே இல்லையே. தொடரும்.